இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம எக் குருமா ஒன்று, அது வந்து க்ரீமி எக் குருமா. ஸோ க்ரீமி எக் குருமா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? வேக வைத்த முட்டை, பால், முந்திரி, வெங்காயம், கரம் மசாலா, மிளகுத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், வெண்ணெய், பூண்டு, இஞ்சி, மிளகாய் தூள், தயிர், கசகசா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு, எண்ணெய், கொத்தமல்லி இலை. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு வறுக்கணும், வதக்கிட்டு அரைக்க போகிறோம். மசாலாக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும், நிறைய வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஓகே. இதில் வந்து நிறைய முந்திரி பருப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக கசகசா, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு கசகசா, இதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்து வறுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் வதக்கி இதை தனியாக எடுத்துக்கணும். இதை வந்து பாலில் அரைக்கணும். கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வரும். பாலில் அரைக்கணும். அதுக்கப்புறம் இதே வானலியில் எண்ணெய் இருக்கும்ல, அதுலேயே வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே வதக்கிட்டு அதை அரைக்கணும். ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைக்கணும். இது வந்து ஃபைனலாக சேர்க்கறதுக்கு, அது வந்து ஃபர்ஸ்டே சேர்க்கறதுக்கு. இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். இப்போ பாருங்க, நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கலர் மாற ஆரம்பிச்சிருச்சுல முந்திரி. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கசகசாவோட கலரும் மாறி இருக்கு. ஓகே, நான் தூக்கட்டா? இல்லை நான் பிடிக்கட்டுமா? நீங்கள் எடுக்கலாம். சரிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். அப்போ உங்களுக்கு செட் ஆயிரும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்போ வதக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் சேர்க்குறோம். அப்புறம் ஃபுல்லாமே நம்ம பட்டரில் தான் செய்ய போகிறோம். ஓகே. இது வந்து வதக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எண்ணெய் எடுத்துக்கோங்க. இல்லை இதில் நீங்கள் வதக்கிறதுக்கு கூட பட்டர் யூஸ் பண்ணாலும் உங்கள் விருப்பம் தான். நம்ம வேணும்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற கசகசாவோடையே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து ஒரு துண்டு பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு, இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 4-5 பல்லு பூண்டு. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து வதங்குறது கொஞ்சம் டைம் எடுக்கும். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையும் இதோட ஒன்னா சேர்த்து. வெங்காயம் மட்டும் தான், தக்காளி அரைக்கும்? தக்காளி இல்லை, தக்காளியே நம்ம யூஸ் பண்ணல. இந்த தக்காளியே கிடையாது. தக்காளியே கிடையாது. ஓகே. ஓகே, ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட சேர்த்து நம்ம கொத்தமல்லியை போட்டு அரைச்சி விழுதா எடுத்துட்டு வந்துடுறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முந்திரி, கசகசாவை வந்து பால் விட்டு அதை தனியாக அரைக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் அரைச்சி கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா தான் மற்ற மெயின் குக்கிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் முந்திரியும் கசகசாவும் வறுத்துட்டு அதை வந்து பாலில் விட்டு அரைச்சி விழுதா எடுத்துருக்கிறோம். அது இதில் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து எண்ணெய் விட்டு அதில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டு அதை வந்து கொத்தமல்லியோட சேர்த்து அரைச்சி விழுதா எடுத்துருக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம வந்து இப்போ குக்கிங் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வந்து ஒரு கோட் பண்ண போகிறோம். அதாவது கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பட்டரில் தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம்லாம் வதக்கிறதுக்கு தான் எண்ணெய் எடுத்தோம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போதும். அப்புறமா ரெண்டாவது எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக அப்படி கோடு போட்டு வைங்க. கத்தி வச்சு ஒரு ஹாஃப் இப்படியா, இல்லைன்னா நார்மலாக கட் பண்ணணுமா? ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி போதும். உள்ள மசாலா இறங்குறது. இப்போ வந்து அதை நீங்கள் கட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இந்த இதில் மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு, கொஞ்சமாக தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு தான். எல்லாமே 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம மசாலா இதில் நிறைய சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஓகே. அதனால இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த நெடி வந்து உங்களுக்கு இதாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு
சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப பொரியணும்னு இல்லை, லைட்டாக சூடாகும்போது ஏற்கனவே நம்ம வெண்ணெய் சேர்த்து சூடாக இருக்கிறதுனால இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இதை போட்டு ஒரு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் அப்படியே முட்டை அதில் இந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஓகே. இது மாதிரி நல்லா நல்லா அந்த கலர் அதில் ஒட்டி வரும்போது இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம இதிலே இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். ஓகே. கொஞ்சம் நிறையவே, ஏன்னா நமக்கு இது வந்து கொஞ்சம் அதிகமாக பட்டர் தேவைப்படும். நல்லா பட்டர் சேர்த்தா தான் அந்த க்ரீமியோட வாசனை நல்லா இருக்கும். சேர்த்துட்டு அந்த மசாலா அதுலேயே இருக்கட்டும். அந்த மசாலாவோடய நம்ம வந்து அடுத்தது சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிறோம்ல அந்த க்ரீன் பேஸ்ட், இது ஒன்றா சேர்த்துடலாம். ஓகே. சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம். இதில் பால் தான் சேர்க்குறோம், தண்ணிக்கு பதிலாக பால். ஓகே. சேர்த்து இது தண்ணி வேண்டாமா? வேண்டாம், இது கொஞ்சம் கெட்டியாகட்டும். கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் தயிர் சேர்க்கணும். தயிரா இல்லை வேறு எது வேணாலும் சேர்க்கலாமா? தயிர் சேர்க்கலாம், இல்லைன்னா க்ரீம் சேர்க்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறா இருந்தால் ஃபைனலாக சேர்க்கணும். தயிர் சேர்க்குறா இருந்தால் இந்த இது நான் கொஞ்சம் கொதிச்சு வரும்போது சேர்த்துக்கணும். ஓகே. இதில் வந்து நம்ம இப்போதைக்கு கொஞ்சமாக தனியாத்தூள் மட்டும் போடலாம், கொஞ்சம் ஒரு வாசனைக்கு நல்லா இருக்கும். ஓகே. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே. இது லைட்டாக கொதிச்சு வரும்போது சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தயிர் சேருங்க. தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறோம். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனியா தூள் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த விழுதில். ஸோ அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருவோம். அண்ட் தயிர் நாங்கள் பீட் பண்ணதுக்கப்புறமா தான் அதில் ஊற்ற போகிறோம். அதுவும் நாங்கள் பண்ணிக்கிறோம். தனியா தூள் போட்டு கொதி வரணும்னு சொல்லியிருந்தோம். நல்லா கொதிக்குது. இந்த பக்கம் தயிரும் நல்லா அடிச்சுக்கிட்டோம். இதை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு ஊற்றிக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது புளிக்காத தயிர்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஸ்மெல் வராமல் இருக்கும். புளிச்ச தயிர் எடுக்கக்கூடாது. எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம முட்டையும் சேர்த்துட்டு ஃபைனலாக அந்த அரைச்சி வச்சிருக்கிறோம்ல முந்திரி விழுது அதையும் ஒன்றா சேர்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஓகே. ஸோ ஒரு க்ரீனரி க்ரீமி அப்படி இருக்க போகுது. ஸோ விழுதுகள் போட்டு அது நல்லா கொதி வரும்போது நம்ம வந்து இப்போது தயிர் விட்டுருக்குறோம். நல்லா அடிச்சு தயிர், இல்லைன்னா நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தயிர் இப்போ விடாமல் உடனேவே நீங்கள் முட்டை போட்டுட்டு க்ரீம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதி வர ஆரம்பிக்குது. கொதி வர ஆரம்பிச்சிட்டு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சு இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம முட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல அதை போட்டுடலாமா? அதை போட்டுடலாம். ஓகே. சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் ஒன்றா சேர்த்தோம்னா முடிஞ்சிடும். எல்லாமே போட்டாச்சு. இது கொஞ்சம் கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட போகிறோமா இல்லை அரைக்கும் போது நம்ம சேர்த்தாச்சு. கொத்தமல்லி வந்து நம்ம அரைச்சு சேர்க்கறதுல மூடி விடலாம், திறந்து இருக்கட்டும். ஓகே. ஸோ இது மசாலாவோட சேர்ந்து நல்லா அது வந்து ஒட்டுக்கா வரணும். அதுக்கான டைம் வந்து கொடுத்துடுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இது நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேர்களுக்கு வந்து சொல்லிடுங்க. இப்போ ஒரு வானலி நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கசகசா முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஆற வச்சுட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியா தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அது கூட வேக வச்சிருக்கிற முட்டையை சேர்த்து நல்லா அது மேலே நல்லா கோட் ஆகுற மாதிரி வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வானலியில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த வெங்காய விழுதை ஒன்றா சேர்த்து நல்லா
கலந்து கொதிக்க விடுங்க. இது கூட கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது அடிச்சு வச்சிருக்கிற தயிரை ஒண்ணா சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது லைட்டா கொதிச்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையும் ஒண்ணா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிருங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முந்திரி விழுத ஒண்ணா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான முட்டை கிரீமி மசாலா தயார்.